சமீபத்துல பாத்திருப்பீங்க, பிஜேபி அண்ணாமலை ஆகட்டும், பிஜேபியில இருக்கிற தொண்டர்கள் ஆகட்டும் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ஒரு போஸ்டரால. அப்படி என்ன ஒரு போஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா தெரியும் இல்லையா? சோ பிஜேபி சைட்ல இருந்து எந்த ஒரு போஸ்டர் ஆனாலும், அது வந்து இல்ல திருமணம் ஆகட்டும், இல்ல எது நடந்துச்சுனாலும் அதுக்கு வந்து ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு சில புரோட்டோகாலை நாங்க ஃபாலோ பண்றதா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதையெல்லாம் தாண்டி இப்படி வச்சு செஞ்சுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி அங்க, அதாவது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா டிஎம்கே தான் பண்ணிருக்காங்கன்னு. அப்படி என்ன பண்ணாங்கன்னு தானே கேக்குறீங்க. சோ இப்ப அமித்ஷா எப்படி இருப்பாரு? அவருடைய சாயல்ல ஒருத்தர் புடிச்சிட்டு வந்து நம்ம எப்படியாச்சும் அவரை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சி பண்ணாங்களோ அதை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது நம்மளுக்கு இன்னும் ஷார்ட்டா தெரியாது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை ஏதோ ஒரு கட்சி என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தவங்க ஆள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நடிகர் சந்தன பாரதி இருக்கிறாரு இல்லையா? சோ அவருடைய போட்டோவை வச்சுட்டு வருக வருக அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டு நிறைய நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு போட்டோவை காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்க வாங்க அப்படின்னு மாதிரிலாம் வெல்கம் போடுற மாதிரி போட்டிருக்காங்க போஸ்டர். சோ என்னது இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டின ஆளுங்க கிட்ட நீங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கூப்பிட்டு கேட்கும் போது, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாதுன்னா அவங்களும் ஜெர்க் அடிச்சிட்டாங்க. அண்ட் தெளிவா இதுக்கு நான் சம்மந்தப்படவே கிடையாது அப்படின்றதுமே சொல்லிட்டாங்க. சோ போலீஸார்கிட்ட நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ நேத்து வந்து கையெழுத்து இயக்கத்துக்காக தமிழ் சேர்க்க வரும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க. அரெஸ்ட் பண்ணதுக்காக முன்னாடி வரீங்க. நிறைய பேர் எங்களுடைய இயக்கத்துல இருந்து வரும்போது எல்லாரையுமே வந்து ஏதாவது நீங்க சொல்றீங்க. அப்போ எங்களுக்கு எதிர்ப்பா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அமித்ஷா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அவரை அப்படின்னும் போது நீங்க அதற்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. யார் இந்த போஸ்டரை இந்த மாதிரி ஒட்டினது, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப தெளிவா பயங்கர காண்டோடு பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி போஸ்டர் அடிச்சவங்களுக்கு என்ன காண்டா இருந்திருக்கலாம்? என்ன எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த அமித்ஷாவை எடுத்துட்டு வந்து வச்சிடறாங்களோ, எதனால இவருடைய போட்டோ வச்சிருக்காங்க, இவரை தூக்கி பேசுறாங்க, இவர் தான் இது கொடுக்கலாம் அது கொடுக்கலன்ற காண்டில் இவங்க பண்ணிட்டாங்களா, இல்ல எதுக்காக பண்ணாங்கன்னு சத்தியமா தெரியல. என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு ஆளும் கட்சியா அவங்க இருக்கும்போது எந்த கட்சியா இருந்தாலும் அவங்கள வேற யாரையாவது இந்த மாதிரி பண்றது ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பல பேரும் வந்துட்டு விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்துட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னா பிஜேபிக்கு சில புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த புரோட்டோகால் படிதான் நாங்க வந்துட்டு எங்க கொடுத்தாலும் போஸ்டர் கொடுத்தாலும் நாங்க இப்படிதான் ரெடி பண்ணுவோம். அதன் அடிப்படையில தேசிய தலைவர், மாநில தலைவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய போட்டோஸ் எல்லாமே எங்களுடைய போஸ்டர்ஸ்ல வரும். ஸோ நாங்க இதன் பிரகாரம் தான் அடிப்போம். இதுக்காக நீங்க வந்து பாக்குறீங்க, நீங்க அப்படி சொல்லுவீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எங்களால மாத்திக்க முடியாது. ஸோ நீங்க வந்து இதை கலாய்க்கிறீங்கன்னா எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கீங்க, உங்களை நீங்களே தரம் குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற மாதிரி டிஎம்கே தான் அவர் குற்றச்சாட்டா சொல்றாப்ல. சோ நீங்க தான் பண்ணிருப்பீங்க, எங்க மேல இருக்கிற கான்ல பண்ணிட்டு இருக்கீங்க, பட் எங்களுக்கு எல்லாமே தெரியுது. சோ டிஎம்கே வந்து உங்களுடைய தரத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க, யோசிச்சுக்கோங்கன்ற மாதிரி அண்ணாமலை பயங்கர ஸ்ட்ராங்கா டப்புன்னு மூஞ்சி மேலே சொல்லிட்டாரு. சோ இது வந்து கரெக்டான எனக்கு தெரியல, ஏன்னா தெரியலன்னு கிடையாது, தப்பு தான். பட் இதை வந்து அரசியல் ரீதியா அவங்களுக்கும் இவங்களுக்கும் எதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபயர், அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற கதை தான் இந்த கதை. ஸோ நீங்களும் அதை ஆமா அப்படின்னு அக்செப்ட் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் உங்களுடைய கமெண்ட் கீழே சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களை உங்களுக்கு குட்டி குட்டியாவே வந்து சேர்க்கறதுக்காக நான் ரெடியா இருக்கேன். ஸோ நிறைய அப் டு டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.